أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சுக்கூன் எழுத்துக்களினுடைய பயிற்சி. ஏதேனும் எழுத்தின் மீது சுக்கூன் வருமேயானால் அதை அடுத்த எழுத்துடன் இணைத்து ஓத வேண்டும். அதாவது இப்போ தா ஜபர் இருக்குது, பக்கத்தில் ஜீமில் சுக்கூன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு எழுத்தையும் இணைச்சி படிக்கணும். தஜ்ரி அந்த மாதிரி. ஓகேங்களா? சுக்கூன் இருக்கக்கூடிய எழுத்துக்கு வந்து சாக்கினான்னு சொல்லுவோம். சுக்கூனை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சாக்கினான்னு சொல்லுவோம். சுக்கூன் பெற்ற ஹம்சாவை தொண்டையில் ஸ்டாப் பண்ணி லைட்டாக அசைக்கணும். சரிங்களா? தொண்டையில் ஒரு ஜெர்க்கு கொடுத்து அப்படியே ஸ்டாப் பண்ணணும். ய ய ப இக்குரா. ஓகேங்களா? இக்குரா அந்த மாதிரி தொண்டையில் அசைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ எழுத்துக்களினுடைய உங்களுக்கு பயிற்சியை ஓதி காமிக்கிறேன். த ஜீம் ஜபர் தஜ், ராயா ஜெரி தஜ்ரி. இதில் உங்களுக்கே தெரியும், இதுக்கு நம்ம முன்ன உள்ள பாடத்தில் படித்தோம். கல்குலாவுடைய எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள் சுக்கூன் பெற்று வரும்போது அசைச்சு ஓதணும். இந்த ஜீம் வந்து கல்குலாவுடைய எழுத்துக்கிறனால இதை நம்ம அசைச்சு ஓதுறோம். மற்ற எழுத்துக்களை வந்து அசைக்கக்கூடாது. ஓகேங்களா? த காஃப் ஜபர் தக், வாவ் கடா ஜபர் வா தக் வா. ய கைன் பேஸ் யோ, நூன் யா ஜே நீ யோ நீ. இந்த கைன் எல்லாம் அசைக்கக்கூடாது. ஓகேங்களா? யோ நீ. நூன் ஜபர் நூன் பேஸ் நூ, ஷீன் ஜே சி நுஷி. ராத் த ஜபர் ரத், நுஷி ரத். ரா பேஸ் ரூ, ஃபா ஜேர் ஃபி ரூஃபி. ஐன் த ஜபர் அத், ரூஃபி அத். அந்த தாவை அத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அத். ய நூன் ஜபர் என், காஃப் ஜபர் கா, என் கா. லாம் ஜேர் லி, என் கலி. ப பெஸ் பு, என் கலிபு. லாம் யா ஜபர் லை, சீன் ஜபர் ச, லை ச. ஹ பெஸ் ஹு, ஷீன் ஜே ஷி ஹுஷி. ரா த ஜபர் ரத், ஹுஷி ரத். யா ஐன் ஜபர் யா, லாம் ஜபர் லா, யா ல. மீம் பேஸ் மு, யா ல மு. அந்த ஐன் வந்து ய ல மு அப்படின்னு ஓதிடக்கூடாது. யா ல மு. சீன் பேஸ் சு, துவா ஜே தி சுத்தி. ஹ த ஜபர் ஹத், சுத்தி ஹத். யா பேஸ் யூ, வாவ் சீன் ஜபர் வஸ், யுவஸ். வாவ் ஜேர் வி, யுவஸ் வி. சீன் பேஸ் சு, யுவஸ் விசு. யாசீன் பேஸ் யூஸ், காஃப் வாவ் ஜபர் கௌ, யூஸ் கௌ. நூன் ஜபர் ந, யூஸ் கௌன. யூஸ் கௌனா அப்படின்னு இழுத்துடக்கூடாது. ஓகேங்களா? யூஸ் கௌன. ஃபஸ்ட்டு இந்த 3 லைன் மறுபடியும் சொல்கிறேன். தஜ்ரி. ஜீம் வந்து கல்குலா எழுத்துங்கனால அசைச்சு சொல்லணும். தஜ்ரி. லாஸ்ட்டு ராக்கு பக்கத்தில் யா வந்து மத்து அஸ்லியா, அதாவது ஹுரூஃபே மத்தாவாக இருக்கனால 2 கவுண்ட் நீட்டணும். அதை கம்மி பண்ணிக்கோ. தஜ்ரி அப்படின்னு சொல்லக்கூடாது. தஜ்ரி. தக்வா. காஃப் கல்குலா எழுத்து, வாவுக்கு மேலே கடா ஜபர் இருக்குது, 2 கவுண்ட் நீட்டி சொல்லணும். தக்வா. யூ நீ. இந்த லைன் வந்து கண்டிப்பாக அசைச்சிடக்கூடாது. யோ யூ நீ. நூனுக்கு பக்கத்தில் மத்து அஸ்லி, ஹுரூஃபே மத்தா இருக்குது, 2 கவுண்ட் நீட்டணும். யூ நீ. நுஷிரத். இந்த ஷீன் வந்து நல்லா நடுநாக்கில் ஸ்ப்ரெட்டிங்காக சொல்லணும். நுஷிரத். இந்த கடைசியில் இருக்கக்கூடிய தாவை நுசிரத் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நுஷிரத். ரூஃபி அத். இந்த ஐன் கரெக்டாக அத்து அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐன் நடுத்தொண்டையில் சொல்லணும். ரூஃபி அத். யா கலிபு. நூன் சாக்கினுக்கு அடுத்து காஃப் வந்ததுனால இந்த இடத்துல இஃபா பண்ணணும். இஃபாவினுடைய சட்டம் முன்னாடி படித்ததுனால. படிக்காமல் சட்டம் படிக்காதவங்களாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நூன் சாக்கின் தன்மையினுடைய சட்டம் நம்ம படிக்கலை அப்படின்னா பிரச்சனை இல்லை. படிச்சிட்டோம், முன்னாடியே நம்ம வந்து படித்ததுனால இந்த இடத்துல இஃபா பண்ணணும். யா கலிபு ஒன்றா பண்ணணும். ஓகேங்களா? லைஸ. லைஸை நீட்டக்கூடாது. ஏன்னா லாம் யா சுக்கூனுக்கு முன்னாடி லாமில் ஜபர் இருந்துச்சுன்னா அது லீன்கிறதுனால நம்ம நீட்டக்கூடாது. சாஃப்ட் அண்ட் குயிக்காக சொல்லணும். லைஸ. ஹுஷிரத். யலமு. இந்த ஐனை வந்து தொண்டையில் கட் பண்ணக்கூடாது. யலமு அப்படின்னு சொல்லக்கூடாது.
யஅலமு. அடுத்து சுத்திஹத். துவா வந்து நல்லா ஹெவி லெட்டர் இருக்கிறது நல்லா செப்பரேட் பண்ணி காமிக்கணும். சுத்திஹத்னு லைட்டாக சொல்லக்கூடாது. சுத்தி சுத்திஹத். தா லாஸ்ட்டு தாவை அசைக்கக்கூடாது. சுத்திஹத். யுவஸ்விசு. யுவஸ்விசு அப்படின்னு நீட்டிடக்கூடாது. யுவஸ்விசு. ஓகேங்களா? யுஸ்கௌன. யுஸ்கௌன. வாவ் சுக்கூனுக்கு முன்னாடி காஃபில் ஜபர் இருக்குது. இதுவும் லீன் அப்படிங்கிறனால வாவ் லீன் நம்ம சாஃப்ட் அண்ட் குயிக்காக சொல்லணும், நீட்டக்கூடாது. அதே மாதிரி நூன் கடைசி வரக்கூடிய நூனை யுஸ்கௌன அப்படின்னு சொல்லிடக்கூடாது. யுஸ்கௌன. ஓகேங்களா? இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தஜ்ரி, தக்வா, யூனி, நுஷிரத், ருஃபிஅத், யன்கலிபு, லைஸ, ஹுஷிரத், யஅலமு, சுத்திஹத், யுவஸ்விசு, யுஸ்கௌன. இன்ஷா அல்லாஹ் இந்த 3 லைன்களை தரவாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடியது வந்து நீங்கள் கீழே இருக்கக்கூடிய 4 லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெல் பண்ணி மேலே இருக்கிறத அழகாக ஸ்பெல் பண்ணி பழகினீங்கனாவே அது கரெக்டாக வந்துடும். அதனால் கீழே இருக்கிற லெட்டர்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்பெல் பண்ணாமல் காமிக்கிறேன். ஏன்னா எல்லாமே நம்ம ஸ்பெல் பண்ணி எழுத்து கூட்டி கூட்டி ஓதிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம குரான் ஓதும்போது ரொம்ப சிரமமாயிரும். அதனால் சில வேர்ட்ஸ் வந்து நீங்கள் எழுத்து கூட்டினீங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸ் வந்து ஒரு சில லெட்டர்ஸை நீங்கள் ஸ்பெல் பண்ணாமல் எழுத்து கூட்டாமல் ஓத பயிற்சி எடுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இது சுக்கூனுடைய பயிற்சிங்கிறதுனால நீங்கள் ப்ராக்டிஸ் கொஞ்சம் எடுக்கணும். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. அலம் நஷ்ரஹ் لك صدرك. دال كالكلا صدرك صدرك. ألم نشرح لك صدرك. هل أتاك فلهم أجر غير ممنون. فلهم أجر غير ممنون. اقرأ تأتون. همزة براكتيس. اقرأ تأتون يأتيك يأمرون. இன்ஷா அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.